தமிழக ஆளுநரை கண்டித்து கோவையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். நேற்றைய தினம் தமிழக சட்டப்பேரவை நிகழ்வில் தமிழக ஆளுநர் RN ரவி நடந்து கொண்ட விதத்தை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக கழகம் சார்பில் டாடாபாத் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக், திமுக சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் பொங்கலூர் பழனிசாமி, பாபு, மாவட்ட அமைப்பாளர், கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறியாளர் அணி உட்பட திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆளுநர் RN ரவியை கண்டித்தும் பாஜக மற்றும் அதிமுகவை கண்டித்தும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இதில் கலந்து கொண்ட திமுகவினர் ஆளுநரை கண்டித்து கண்டன பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு பாபு, மாவட்ட அமைப்பாளர், கோவை மாநகராட்சி மாவட்ட திமுக பொறியாளர் அணி அவர்கள் கூறியது: நேற்றைய தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மேதகு ஆளுநர் தன்னுடைய உரையை வாசிக்காமல் எந்திரிச்சு போயிட்டாரு. ஏன் எந்திரிச்சு போயிட்டாரு கேட்டால் அவருக்கு பயம். தமிழ்நாட்டோட அந்த திராவிட மாடல் அரசோட திட்டங்களை அவரால் வாசிக்க முடியாது. RSS ரவி நம்மளோட திட்டங்களையும் அவரோட வாயால் வாசிக்க முடியாமல் எந்திரிச்சு போயிட்டார். இதுதான் உண்மையான ரீசனு. ஸோ நம்மளோட தமிழ்நாடு சட்டப்பேரவையோட மரபு என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, அதற்கப்புறம் காலகாலமாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கவர்னர் உரை. கவர்னர் உரைக்கு பிறகுதான் நம்ம தேசிய கீதம் நம்ம பாடுவோம். அதுக்குள்ளே அவசரப்பட்டு அவராக ஒரு காரணம் பிடிச்சு கண்டுபிடிச்சு போயிட்டாரு. இவர் தமிழ்நாட்டுக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லை. இந்த கவர்னர் நம்மளுக்கு வேஸ்ட் சுத்தமாக. இவர் இருக்கிற நம்மளுக்கு சிங்கிள் பைசா பிரயோஜனம் இல்லை. தமிழ்நாடு அரசு நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்மளோட சொந்த வரி பணம் நம்ம கஷ்டப்பட்டு சொந்தமாக உழைச்சி நம்ம வரி பணத்தை பார்த்தீங்கன்னா மாதம் 2,45,000 கவர்னருக்கு நம்ம செலவழிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 கோடி ரூபாய்க்கு மேலே கவர்னருக்கு தமிழ்நாட்டோட மக்களோட வரி பணத்தை செலவு பண்ணுறோம். ஒரு கொஞ்சம் கூட ஒரு விசுவாசம் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு எதிரான கருத்து மட்டும் தெரிவிக்க இல்லாமல் எந்த ஒரு திட்டங்களை செயல்படுத்த விட மாட்டேங்கிறாரு. ஸோ நம்ம பேரறிஞர் அண்ணா சொல்கிற மாதிரி ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லை, மாநிலத்துக்கு ஆளுநர் தேவையில்லை. இதுதான் எங்களோட கருத்து. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் பேசுறது எந்திரிச்சு போனது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அவமதித்த செயல் மிக மிக கண்டனத்துக்குரியது. ஆளுநர் எங்களுக்கு வேண்டாம், நீங்க போங்க. உங்களுக்கு அரசியல் முக்கியம்னா நீங்க கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு RSS மூலமா நீங்க பிஜேபிக்கு வாங்க. முன்னா நீங்க தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஜெயிச்சு காமிங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு பெரிய ஆளுங்க ஒத்துக்கிறோம். ஸோ இது நீடிக்க கூடாது. கவர்னர் எங்களுக்கு வேண்டாம், திரும்பி போங்க, திரும்பி போங்க, திரும்பிக்கோ.